சூர்யா அவரோட படங்கள் அப்படின்னாலே வந்து ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து காத்துக்கிட்டு இருக்கும். ரீசெண்டாக வந்து நிறைய படங்கள் வந்து கொஞ்சம் வந்து சரியாக போகலை. சூரியரை போற்ற படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஐகானிக்கான ஒரு படமாக மாறினுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில நல்ல படங்கள் வந்துச்சு. அண்ட் ரெட்ரோவும் வந்து ஓரளவு வந்து நல்ல மூவியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் அல்தூரி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ அது முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சூர்யா 46 அது வந்துட்டு பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிருனால் தாகூர் அவங்க தான் வந்து ஹீரோயினாக வந்துட்டு மெயினாக வந்து பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற கேட்குறப்பே வந்துட்டு சூப்பர்ரா, இது கண்டிப்பாக வந்து பிளாக் பஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸும் வந்து எதிர்பார்த்து வந்து காத்திருக்காங்க. அப்படி என்ன ஸ்டோரியை வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாருதி 800 அந்த கார் வந்து ஒரு மாடல், மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடல். அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அதை வச்சுருந்ததை மிகப்பெரிய வந்து ஒரு பெருமையாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பேஸை தான் வந்து கதையாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாருதி 800 ஃபஸ்ட்டு வந்து இந்திரா காந்திக்கு தான் வந்துட்டு ஒரு கிஃப்டடாக கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்ச நாள்லேயே வந்து இறந்து போனார். அதுக்கப்புறம் அந்த லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் சேர்த்து சூரரை போற்றி எப்படி வந்து ஒரு ரியல் ஸ்டோரியோ அதே மாதிரி இன்னொரு ஒரு ரியல் ஸ்டோரியை வந்துட்டு சூர்யா வந்து நடிக்க போகிறார் அப்படின்றது தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ்லாம் கிடையாது, இது வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் லெவலில் வந்துட்டு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த படம். இந்த படத்துக்கு அப்புறம் சூர்யாவோட லெவல் டெஃபினட்டாக இன்னொரு ஒரு ஹை பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவங்களோட கேரக்டர்லையும் முக்கியமான ஒரு ரோல் வந்து ஒருத்தவங்க பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. அதை அன்ரிவெல்டாக வந்துட்டு வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து இந்த மாருதி 800 இந்த மாடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு மாடல். அதுவும் இப்போ வந்து நம்ம அப்பா காலத்திலலாம் போய் கேட்டிங்கன்னா இந்த கார் வச்சுருந்தா அப்போல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆள்றா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது ரியல் பேஸில் லைஃப்பில் ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கார், அதை வச்சு முன்னேறிருக்கார், அதை வச்சு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இழந்திருக்கார் அப்படின்றதெல்லாம் சேர்த்து ஒரு எமோஷனல் ட்ராமாவாக இந்த படம் வந்துட்டு வரப்போகுது. டெஃபினட்டாக சூர்யா சார் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய வந்து ஒரு சர்ப்ரைஸ் கலந்த பிளாக் பஸ்டர் மூவியாக இருக்க போகுது.